சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ஹோட்டலோட ஓனர் வந்து இனிமேல் நீ வேலைக்கு வராண்டாமா வெளியே போமா அப்படிங்கிற மாதிரி திட்டி அமுச்சு விட்டுறாரு. தமிழ் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. இதை எல்லாத்தையுமே பாட்டி மலரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஓனரை தனியாக கூப்பிட்டு அவள் யாருன்னு தெரியுமா, ராஜாங்கத்தோட சின்ன மருமக, அமைச்சர் ராஜாங்கம் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. தமிழ் வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற அக்கா ஓடி வராங்க. என்னாச்சுக்கான்னு சொல்லி கேட்டால் முதலாளி உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வரும்போது நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டோமா, ஏதோ டென்ஷனில் இருந்தேன் அதனால தான் கத்திட்டே மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்க சொல்கிறாங்க. அவங்க இலை எடுக்கிறத பார்த்துட்டு பாட்டியும் மலரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என் பேத்தி இவ்வளோ கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்து அந்த குடிசையில் இருக்காங்க. அப்போ தமிழும் கரெக்டாக வந்துடுறாங்க. நான் இந்த இடத்துல இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், முதல்ல ஒன்று அந்த இடத்துல இருக்க வச்சேன், இப்போ நீ என்ன இருக்க வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் வந்து அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு 1008 வேலை இருக்குன்னு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரி வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் சாவித்திரி தலையில் துண்டு போட்டு அவங்க மகக்கிட்ட வந்து ரொம்ப டல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் கண்மணியும் ஆறுமுகமும் தமிழை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ சேது வந்து என்னடா ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அது இப்போ உங்கள் வீட்டு மருமகன், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.